மக்களுக்கு இழப்பீடு தரேன் சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 50,000 கொடுத்துட்டு, அங்கேருந்து காலி பண்ணுங்கள், இங்கேருந்து காலி பண்ணுங்க சொல்லி எங்களை ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 50,000 வச்சு எங்களால் வீடு கட்ட முடியாது. வீடு கட்ட முடியுமா? இப்போது நாங்கள் இங்கே இருந்தீங்கன்னா, இங்கேருந்து பொருள் எல்லாத்தையும் எடுக்க வராங்க. கார்ப்பரேஷன்லேருந்து பொருள் எடுத்து ப்ரெஷர் பண்ண வராங்க. கார்ப்பரேஷன் உள்ளே வராங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போய் தங்கணும்னு போனால், அங்கேருந்து இந்த இடம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் காசு கொடுத்தா வெளியே போக சொல்கிறாங்க. சரி, அவர் கொடுத்த 50,000 நான் வீடு கட்டிட்டேன். வீடு கட்டிட்டேன்னா ஒரு பொருளுமே யார் வீட்லையுமே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்களேன். ஒருத்தர் வீட்டில் கூட ஒரு துணி கூட எடுக்க முடியாது உங்களால். இந்த ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டில் 2 மிஷின் வச்சுருந்தாங்க, தையல் மிஷின் வச்சுருந்தாங்க, போயிடுச்சு. அந்த வீட்டில் இதை பாருங்கள், நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும் ஒருத்தர் வீட்லேயுமே ஒரு பொருள் இல்லைன்றது. ஏழை மக்கள் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீடு எரிஞ்சு போயிருக்கு, சாமான் செட்டு போயிருக்கு. சொல்லப்போனால் வெக்கைக்கேடு, பாத்ரூம் போக இடம் இல்லை, குளிக்க இடம் இல்லை, குழந்தைங்களுக்கு துணி மாற்ற இடம் இல்லை, வயசு பிள்ளைங்க இருக்குது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவனுங்க 50,000 கொடுத்துட்டா முடிஞ்சிடுமா?